அவனுக்கு அடுத்தது நீதான் போற, அவன் சாவுக்கு நீதான் காரணம். என்ன பிடிக்காது ஓகே தான், அதுக்காக அவங்களோட சாவுல என்ன காரணம் காட்டுறது? தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அறிஞ்சவங்க, அறியாதவங்க அத்தனை பேரும் அந்த பையனை பத்தியே பேசுறாங்க. உயிரோட இருக்கும்போது அந்த பையனை பத்தி நல்லதா 4 வார்த்தை. பையனுக்கு இரங்கல் தெரிவிக்கிறவங்க பாதி பேரு என்ன டேக் பண்ணி, எங்க வீட்லயே தான் ஒரு இறப்பு நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்களா, பக்கத்து வீட்டுல சாப்பிடாமலாம் இருப்பாங்க. பாராட்டணுமா, இருக்கும் போதே நீ பாராட்டிரு, இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஆழ்ந்த இரங்கல்னு அதை தெரிவிச்சு என்னத்துக்கு? அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் பிளாக் ஸ்டார் சுரேஷ் அவர்கள் இணைந்துள்ளார்கள். வணக்கம். வணக்கம் பிரதர், சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர், இன்ஸ்டா பிரபலம் ராகுல் டிக்கி அவர்களுடைய மரணம் பேரதிர்ச்சியையும் பெருந்துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு சக இன்ஸ்டா பிரபலமாக உங்களுடைய அஞ்சலியையும் முதல்ல அதை பதிவு பண்ணிட்டு நம்ம நேர்காணல் ஆரம்பிக்கலாம். அந்த ராகுல் தம்பிக்கு வந்து நம்மளோட ஆழ்ந்த இரங்கலை வந்து என் சைட்ல இருந்து உங்க சைட்ல இருந்து நம்ம தெரிவிச்சுக்கலாம். ஆல்ரெடி நானும் வந்து தெரிவிச்சிருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் ஒருக்கா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். ராகுல் அவர்கள் உடனான உங்களுடைய அந்த பாண்டிங் இருக்கு இல்லையா, எப்படி பழக ஆரம்பிச்சீங்க? எந்த ஒரு சந்திப்பு வந்து உங்களுடைய முதல் சந்திப்பு, அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா? ராகுல் அவங்கள வந்து ஆக்சுவலி முத அந்த கலைஞர் டிவில வா தமிழா வா ஷோல தான் நான் பார்த்தது. அதுக்கு முன்னாடி நான் அவங்கள பார்த்தது இல்ல. அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நான் செக் பண்ண ஆரம்பிச்சது. ஆனா அந்த நிகழ்வு வந்து ஒரு மாதிரி காரசாரமா இருந்தது இல்லையா? ரொம்ப காரசாரமாவே இருந்துச்சு. அந்த ஒரு நிகழ்வு நடக்கலைன்னா இன்னைக்கு ஒரு பிளாக் ஸ்டார் வந்து யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அதுக்கு வந்து அந்த தம்பி தான் காரணம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப நன்றி தான். இருந்தாலும் இப்ப நம்ம கூட இல்லைன்னு சொல்லும் போது கஷ்டமா தான் இருக்கு. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு திருப்பத்தையும் தந்திருக்காரு இல்லையா? ஆமா, நிஜமா ரியலி வந்து அந்த ஒரு சம்பவம் நடக்கல அப்படின்னா என்னோட அடுத்த கட்ட பயணம் வந்து இருந்திருக்காது. அன்னைக்கு ஒரு விவாதம் நடக்கும் போது வந்து அது சாதா எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும், இப்ப நான் தான் உங்ககிட்ட சண்டைக்கு வரேன்னு நினைக்கிறீங்களா, உங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும், எவ்வளவு ஆதங்கம் வருமோ அதே இதுதான் எனக்கும் வந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த ஷோஸ் எல்லாமே வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்னு. ஆனா அந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டே கிடையாது. திடீர்னு என்னாலேயே நம்ப முடியாத இது வரும்போது நல்ல கோவம். ஆனாலும் நம்ம எப்படியாவது அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றதுக்கு அந்த தம்பி தான் முழுக்க காரணம். ஏன்னா அவங்க அப்படி ஒரு கொஸ்டின் கேட்க போய், அவங்க அப்படி சண்டைக்கு வர போய் தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கேன். பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ஒரு பழைய நிகழ்வு, அதை வந்து என்ன நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம இருக்கலாம். அந்த வாத்தமிழாவால என்ன நடந்தது? ஆக்சுவலா என்ன நடந்தது? வாத்தமிழாவால வந்து இன்ஸ்டா பப்ளிசிட்டியே வேண்டான்னு சொல்றவங்களும், பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக பண்றவங்களும் தான். ஆனா அதுல அந்த தம்பியும் வந்து ஆல்ரெடி நல்ல ஃபேமஸ் ஆனவங்க தான். ஏன் அப்படின்னா நான் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு போகும்போது 60K தான் எனக்கு ஃபாலோவர் இருந்துச்சு. அந்த தம்பிக்கு அப்பவே 600 இருந்துச்சு. அப்ப அவங்க நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஃபேம் தான். ஆனா அவங்க வந்து ஃபேமஸ் இல்ல அப்படிங்கிற ஒரு, வேண்டாம் அப்படிங்கிற ஒரு இதுலதான் அவங்க இருந்தாங்க. அதுல அவங்க வந்து என்கிட்ட கொஸ்டின் கேட்கும் போதோ இல்லைன்னா அவங்க வந்து என்ன எதிர்க்கும் போதோ எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஃபாலோவர் இருக்கிறவங்க நம்ம கிட்ட எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்றதுக்கு, அப்படிங்கிற ஒரு இதுதான் நடந்துச்சே தவிர மற்றபடி எனக்கும் அவருக்கும் தனிப்பட்ட இதுல எதுவுமே கிடையாது. ஆனா என்னவோ தெரியல, அன்னைக்கு அப்படி ஒரு காரசூரமா நடக்க போய் இன்னைக்கு மறுபடியும் அந்த இப்போ ஒரு 2 நாளா அந்த வீடியோவை மறுபடியும் ட்ரோல் பண்றாங்க, மறுபடியும் அதை ட்ரெண்ட் பண்றாங்க. ட்ரெண்ட் பண்றவங்க ட்ரெண்ட் பண்ணதோட விட்டா கூட பரவாயில்ல, எனக்கு டேக் பண்றது, என்னோட கமெண்ட்ஸ்ல வந்து அவனுக்கு அடுத்தது நீதான் போற, அவன் சாவுக்கு நீதான் காரணம், அது இதெல்லாம் கேக்குறது அதெல்லாம் கொஞ்சம் இல்ல. அப்படியெல்லாம் கேட்குறாங்களா? சாவுக்கு நீங்க தான் காரணம்லாம் சொல்றாங்களா? ஐயோ, நீங்க இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலையே. இந்த இது உங்களை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்க சொன்ன மாதிரி சாவுக்கு நீங்க தான் காரணம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எப்படி அதை வந்து நீங்க கடந்து போறீங்க? அது உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலையா? அவங்க இருக்கிறது ஈரோடோ திருப்பூரோ ஏதோ ஒரு பக்கம், நான் இருக்கிறது கன்னியாகுமரி. எனக்கு அவங்களுக்கும் அந்த ஸ்டேஜ் ஷோஸ் நடந்தே 2 வருஷத்துக்கு மேல இருக்கும். அவங்களுக்கு எனக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது. நான் அவங்கள நேர்ல பார்த்தது கூட கிடையாது. இல்ல, அந்த கொஸ்டின்ஸ் கேட்கறவங்களுக்கும் மண்டையில கொஞ்சமாவது மசாலா இருக்குமா இல்லையா? ஈரோடுல ஒரு இது நடந்திருக்கு, அத விபத்துன்னு எல்லாமே தெரிய வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து வேணும்னே சும்மா வம்பிழுத்துக்கிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? அப்போ எந்த அளவுக்கு ஒரு கூமுட்டைங்க. அப்புறம் வந்து என்ன பிடிக்காது ஓகே தான், அதுக்காக அவங்களோட சாவுல என்ன காரணம் காட்டுறது என்ன ஒரு நியாயம்? ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் இல்லையா?
ஐயோ அது ரொம்ப கேவலமான ஒரு செயல். இந்த தருணத்துல இப்ப ராகுல் டிக்கி அவர்களுடைய அந்த அவருடைய வீடியோஸ் எல்லாம் நீங்க மறுபடியும் போய் பார்த்தீங்களா? நம்ம மத்த விஷயங்கள் எல்லாம் மறந்துருவோமே. ஒரு மரணம் ஏற்பட்ட பிறகு அவருடைய Instagramல போய் அவருடைய வீடியோக்கள்லாம் பார்த்தீங்களா? அவங்க உயிரோட இருக்கும்போது எவ்ளோ வியூஸ், எவ்ளோ பப்ளிசிட்டி குடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. இறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட வீடியோக்கு நெறைய வியூஸ் குடுக்குறாங்க. யார பார்த்தாலும் ராகுல் டிக்கி, ராகுல் டிக்கி, ராகுல் டிக்கி, ராகுல் டிக்கி. தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, அறிஞ்சவங்க, அறியாதவங்க அத்தன பேரும் அந்த பையன பத்தியே பேசுறாங்க. உயிரோட இருக்கும்போது அந்த பையன பத்தி நல்லதா 4 வார்த்தை பேசியிருக்கலாம்ல. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேரதிர்ச்சி எங்களுக்கே இது வந்து ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா, வரக்கூடிய வாரத்துல அவருக்கான நேர்காணலுக்கான நேரத்த எங்களுக்கு குடுத்திருந்தாரு. ஆ எல்லாமே ஆமா. அந்த ஒரு நேரத்துல எங்களுக்கே இது வந்து முதல்ல ஒரு பெரிய அதிர்ச்சியாவும் இருக்கு. பெரிய ஆற்ற ஒண்ணா துயரமா தான் எங்களுக்கே இருக்கு. ஏன்னா, நம்மிடையே சகஜமா பழகிட்டு இருக்கக்கூடிய, நம்மிடையே டெய்லி நம்மள வந்து கஷ்டத்துல இருக்கும்போது மகிழ்வித்த ஒரு நபர் இன்னைக்கு இல்ல அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வேதனை. முதல்ல அவருடைய அந்த கலைத்தன்மை இருக்கு இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு சோகத்துல இருந்தாலும் அவரோட வீடியோவ பார்த்தா ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கும் அப்படின்னு. அந்த தம்பிய வந்து எனக்கு அந்த ஷோல வந்து கோவம் தான். அந்த தம்பிக்கு மேல எனக்கு பயங்கரமான ஒரு வெறுப்பு தான். நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு ஸ்டேஜ கடந்ததுக்கு அப்புறம் அந்த தம்பியோட வீடியோ பார்த்தோம்னா நம்ம விழுந்து 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 சிரிக்கலாம். அதாவது எவன் ஒருத்தையும் நம்மள சிரிக்க வைக்கிறானோ அவனுக்கு உள்ளாடி எக்கச்சக்கமான கஷ்டங்கள் இருக்கும். அது மாதிரி இப்ப நிறைய இன்டர்வியூஸ் அதெல்லாம் பார்க்கச்சுமோ அவங்களோட இன்டர்வியூ நிறைய வருது. அதெல்லாம் நம்ம பார்க்கச்சுமோ வந்து ஓ இந்த தம்பிக்குள்ள இவ்ளோ கவலைகள் இருந்திருக்கான்னு கேட்க வைக்குது. அவங்களோட பைக் வந்து அவங்க ஆசையா வாங்கினதா இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து நிறைய இடங்கள்ல அவங்க வந்து ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு நிறைய சரியான வாய்ப்புகள் கிடைக்கல. அப்படிலாம் இருக்கும்போது அவங்க எப்படி இல்லாமோ முன்னேறி எடுத்து வந்திருக்காங்க. முன்னேறி வந்தது யார் கண்ணுப்பட்டுச்சோ கடவுளுக்கே பொறுக்கலையா என்னதுன்னு தெரியல. நம்ம கூட இப்ப வந்து அவங்க இல்ல. அது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா பிக் பாஸுக்கு கூட தேர்வாகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படிங்கிறது அவங்க உறவினர்கள்லாம் சொல்றதுல நமக்கு தெரியுது. இன்னும் ரொம்ப உயரங்களை தொட வேண்டிய நபர் இல்லையா? கண்டிப்பா ஒரு பெரிய வந்து ஒரு காமெடி ஸ்டாரா வந்து வலம் வரக்கூடியவங்க. ஏன்னா அவங்கள பார்த்தாலே சிரிச்சிருவாங்க. அவங்க பண்ணக்கூடிய ஆக்ஷனா இருக்கட்டும், அதா இருக்கட்டும், எல்லாமே எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட் சூட்டபிள் ஃபார் த காமெடி ஆக்டர். ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கே ரொம்ப அதிர்ச்சி தான். ஏன்னா எனக்கே எங்கெங்கெல்லாமோ இருக்கிறவங்க நம்ம ப்ரமோஷன்ஸ்க்கு எல்லாம் நம்பர்ஸ் கொடுத்துருப்போம்ல, அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வாங்கி கால் பண்ணி என்கிட்ட கேக்குறாங்க. அந்த தம்பி வந்து இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது அந்த தம்பி இறந்துட்டாங்கன்னு சொல்லி கேட்டதோட முடிச்சா பிரச்சனை இல்ல. அடுத்தது உடனே என்ன திரும்ப கேக்குறாங்க, அவங்க வந்து உங்க கூட ஷோல சண்டை போட்டாங்கல்ல, அந்த சண்டைக்கும் அதுக்கும் என்னங்க காரணம்? அது என்னைக்கோ நடந்து முடிஞ்ச ஒரு நிகழ்வு. அது என்னைக்கோ நடந்து முடிஞ்சது. அந்த ஷோல நான் நிறைய பேர் கூட தான் சண்டை போட்டிருப்பேன். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு நானா பொறுப்பாக முடியும்? சரி கேட்கலாம். எவ்வளோ டேக், எவ்வளோ மெசேஜ், எவ்வளோ ஸ்டோரி. அது மாதிரி அந்த பையனுக்கு இரங்கல் தெரிவிக்கிறவங்க பாதி பேரு என்ன டேக் பண்ணி ஸ்டோரி போடுறாங்க. நான் என்ன பண்றது சொல்லுங்க? இந்த மாதிரி அவருடைய மரணத்தையும் உங்களையும் தொடர்பு படுத்தி பேசக்கூடியவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ரிப்ளை என்ன? இறப்பதும் இருப்பதும் இறைவனோட கையில. நம்ம கையில எதுவும் கிடையாது. நான் நினைச்சு எதுவும் பண்ண முடியாது. அவங்க நினைச்சு எதுவும் பண்ண முடியாது. அவங்க எங்கேயோ இருக்காங்க. நான் எங்கேயோ இருக்கேன். எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. அதனால தேவையில்லாம தயவு செஞ்சு இந்த மாதிரியான ஒரு இதுகளை வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதுங்க. ஏன்னா நெகட்டிவ் தான் மக்கள்கிட்ட ஈஸியா என்ன செய்யும் போய் சேரும். அத காரணம் காட்டி என்ன பிடிக்காதவங்க பரப்புறாங்க. அது வந்து தேவையில்லாதது. ஆனா தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த இறப்புக்குள்ள காரணம் என்னங்கிறது எல்லாமே தெரியும். தெரிஞ்சும் ஒரு என்ன சொல்றது, என் மேல உள்ள வெறுப்பை வந்து அங்க காட்டுறாங்களாம். அது வந்து அந்த தம்பிக்கு நீங்க கொடுக்குற மரியாதையை குறைக்கிறது மாதிரி இருக்கு. அதுவும் இந்த நேரத்துல. ஆமா, அதுவும் இந்த நேரத்துல அதை பத்தி பேசுறதுக்கான நேரமே இது கிடையாது. என்ன பத்தி தாக்கி பேசுறதுக்கு எவ்வளோ இருக்கு. அதுல நீங்க பேசி போலாமே தவிர ஒருத்தரோட இறப்புல இதை தொடர்பு படுத்தும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் என்ன கேக்குறேன்னா அவங்கவுங்க வீட்டுல இதெல்லாம் நடக்காதா? அப்ப இப்படி பேசும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எங்க அம்மாவே நேத்து வந்து எனக்கு அந்த கமெண்ட் ஒரு வீடியோ நானே போட்டிருப்பேன். அந்த தம்பிக்கு பதிலா வந்து நீங்க செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது நான் எங்க அம்மாட்ட சொல்றேன், ஏம்மா இப்படி சொல்லு அவ பத்துக்குன்னு சொல்லிட்டு. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இப்ப ராகுல் குட்டி அவங்கள பெத்தவங்களும் ஒரு தாயா தான் இருப்பாங்க. அந்த தாய்க்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும். அதே மாதிரி தானே ஒவ்வொரு அம்மாக்களுக்கும் இருக்கும். ஒருத்தரோட இறப்பை இன்னொருத்தரோட இறப்பை வச்சு ஈடுபடுத்திட முடியுமா? அது நம்ம கையிலயா இருக்கு. அதெல்லாம் தெரியாம இஷ்டத்துக்கு பேசுறாங்க. சரி பேசிட்டு போட்டோம், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ல. அவ்வளவு ஹேட்டட் பரவி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நீங்க தினம் தினம் இப்ப நம்ம வந்து அதை நீங்க சொல்லும்போது எனக்கு வந்து ஓ இப்படியெல்லாம் இருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனா வந்து அதை தினம் தினம் நீங்க கடக்குறீங்க. தினம் தினம் ஒரு 1000 கமெண்ட்டுகளை கடக்குறீங்க. இப்ப 2 நாளா இதை வந்து ரொம்ப அதிகமாவே நான் கடக்குறேன். அதுல வேற நேத்துக்கு ஒரு கமெண்ட்,
எப்படி வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ வந்து உனக்கு பணம் தான் முக்கியம். உங்க இன்ஃப்ளூயன்சர்ல இருந்து ஒரு பையன் செத்துருக்கான். அதுக்கு நீ ஒரு நாள் கூட நீ வீடியோ போடாம உன்னால இருக்க முடியாதுல்ல. அந்த அளவுக்கு உனக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்க வீட்லயே தான் ஒரு இறப்பு நடக்குதுன்னு நினைச்சுக்கோங்களேன். பக்கத்து வீட்ல சாப்பிடாமலாம் இருப்பாங்க. இல்ல ஏன் எங்க வீட்லயே வேற யாரும் பசினா சாப்பிடாமலாம் இருப்பாங்க. பிராக்டிகலா நீங்க திங்க் பண்ணுங்க. அத வந்து இவங்களால அத புரிஞ்சுக்க முடியல. ஏங்க நடக்கத நம்ம வந்து தடுத்து நிறுத்தவே முடியாது. நடந்துக்கிறது நடந்துதான் ஆகும். இப்ப ஈவன் நானா இருக்கலாம், பார்த்துட்டு இருக்கவங்களா இருக்கலாம். எல்லாருக்குமே பிறப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, இறப்புன்னு ஒண்ணு இல்லாம இருக்கவே செய்யாது. அது எப்படி வேணாலும் எந்த நேரத்துல எப்படின்னு வர்றங்கிறது நம்ம கணிக்கவே முடியாது. அதுக்கு வந்து எதை எதையோ சம்மந்தப்படுத்தி சாப்பிடாம இருக்க, அதுக்காக நம்ம வந்து அன்றாட வேலைகள் எல்லாம் செய்யாம இருக்கணுமா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அவ்ளோ இதா இருக்கவங்க நீங்க அப்படி இருக்கலாமே. நீங்க இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் பார்த்ததுனால தானே இந்த வீடியோ வந்தது உங்களுக்கு தெரிஞ்சது. கரெக்ட் தானே? இந்த தருணத்துல ராகுல் டிக்கி அவர்களுக்கு நீங்க ஒரு சக கலைஞராக சொல்லக்கூடிய விஷயம். சொல்லக்கூடிய விஷயம்னா, அவங்களோட ஆத்மா வந்து நல்லபடியா சாந்தி அடையணும். இந்த வீடியோலயும் கமெண்ட் பண்ணுவாங்கன்றீங்க. கமெண்ட் பண்ணுவாங்க. என்னதான் திட்டுவாங்க. ஏதோ இவங்க எல்லாருமே கரெக்ட்டா இருக்கிறது மாதிரியும், நான் வந்து தப்பா இருக்கிறது மாதிரியும். நான் வந்து பிராக்டிகலா சொல்றது ரியலைஸ் பண்ணோம் அப்படின்னா 100% எல்லாருமே ராகுல் கிட்டிய பத்தி பேசுறது எதுக்காக? அவருக்கு இன்னைக்கு ஒரு ஒரு அவருடைய மரணம் ஏன்னா வந்து ஒரு பெருந்துயரத்தை மரணம் வந்து ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு அதை குறித்த ஹாட் டாபிக்ஸா இருக்கிறதுனால, அத பத்தி பேசினா நம்மளுக்கு வியூஸ் கிடைக்கும். நம்ம வந்து மக்கள்கிட்ட அனுதாப ஓட்டுகள அள்ளலாம். ஆனா செய்திய வந்து நம்ம கொண்டு போனோம் இல்லையா? செய்தியை நம்ம வந்து கொண்டு போனோம்ல. செய்திய கொண்டு போறது வேற. அப்புறம் வந்து அவங்களோட அந்த செதஞ்சு இருக்கிறது மாதிரியான போட்டோக்கள் எல்லாம் எதுக்கு அத போடணும்? இருக்கும்போது அந்த பையன ஒருத்தனும் கண்டுக்கல. அதத்தான் நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, யாரா இருந்தாலுமே பாராட்டணுமா இருக்கும்போதே நீ பாராட்டிரு. இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஆழ்ந்த இரங்கல்னு அத தெரிவிச்சு என்னத்துக்கு? ஏன்னா இன்னைக்கு ராகுல் டிக்கிய வந்து திட்டி கமெண்ட் போட்டவங்க கூட அவங்களுக்காக இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அவங்கள பத்தி பேசுறாங்க. அதையும் சேர்த்து தான் சொல்றீங்க இல்லையா? இப்ப நீங்க அத பத்தி பேசியோ, அவங்ககிட்ட அன்பு பாராட்டுறது மாதிரியும் சிலர் வந்து ரொம்ப ஓவரா அழ வேற செய்றாங்க. இதெல்லாம் எதுக்கு? அதாவது உயிரோட இருக்கும்போது பச்சை தண்ணி குடுக்க மாட்டாவ. செத்ததுக்கு அப்புறம் கொண்டு பால் ஊத்துவாவ. பிராக்டிகலா பார்க்க போனா இதுதான். ஏன்னா இன்னைக்கு வந்து ஹாட் டாபிக்ஸ் வந்து அந்த பையன் இறந்தது தான் சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அந்த பையனை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நல்ல வியூஸ் கிடைக்கும். மக்கள் மத்தியில ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் எல்லாருமே அத பத்தி பேசுறாங்க. அதுல கொஞ்சம் பேரு என்னையும் சேர்த்து விட்டு கோத்து விடுறாங்க. ராகுல் டிக்கி அவர்களுடைய இந்த எதிர்பாராத ஒரு மரணம் அப்படிங்கிறது வந்து எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுவோம். இவ்வளவு நேரம் எங்களோடு கலந்துரையாடினதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.